அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் அருளிச் செய்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது உரை விளக்கங்களாலும் சொற்பொழிவுகளினாலும் இந்த உலகத்திற்கு வழங்கியவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். அவர்கள் வரைந்த தெய்வ வாழ்வு, அதாவது தயா விளக்க மாலையின் பாடல் ஒவ்வொன்றாக தற்பொழுது அன்பர்களுக்கு ஒலி வடிவிலே தரப்படுகின்றது. இன்றைய நாளிலே தெய்வ வாழ்வு பாடல் எண் 11. அவர்கள் அளித்த உரை விளக்கம் 26/4/1981. சென்ற வாரம் 10வது பாடலுக்கு பொருள் கண்டோம். அப்பாடலின் கடைசி வரி நவையறக் கொடுத்தன நுணக்கே என்பது. இன்று 11வது பாடலுக்கு பொருள் காண்போம். இப்பாடல் உனக்கு நான் உரிமை எனத் தொடங்குகின்றது. பாடல் எண் 11. உனக்கு நான் உரிமை எனக்கு நீ உரிமை எப்பொரும் உறவெலாம் உரைத்தே எனக்குனை அல்லால் ஏந்துவாரிலையே என் செய்யப்போவனி உலகில் மனக்குறையதனால் மலங்கியே மயங்கே வாமனன் வாட்டனி அறிவாய் தனக்குவை இருந்து என் தனிமனை இருந்தன் தன்னருள் தயை புரிவாயே. எங்கும் நிறை பரம்பொருள் தமது உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்தையும் தமக்கு வழங்க காத்திருக்கின்றார். நமக்கு வழங்க காத்திருக்கின்றார். அதனை பெறுவதற்குரிய பக்குவ காலம் இம்மனித பிறப்பில்தான் கிடைத்துள்ளது. இப்பிறப்பில்தான் இறைவனே நாம இருக்கும் உண்மையை அறிந்து கொள்ள முடிகின்றது. மற்ற பிறவிகளில் இந்த இறை உண்மையை உணரும் மன அறிவு இல்லை. மனிதனில்தான் மன அறிவு விளங்கி கொண்டுள்ளது. அகண்ட பிரபஞ்சம் முழுவதும் பரவியுள்ள இறைவன் அணு நிறை ஜோதி வடிவில் நிறைந்துள்ளான். புறம் எங்கும் நிரம்பியுள்ள அருட்பெரும் ஜோதியின் அருள் தன்மையே நம்மில் சிற்றணு ஜோதியாக ஆன்ம ஒளி வடிவில் நிறைந்துள்ளார். எனவே என்றும் எங்கும் எப்பொருளிலும் நிரம்பியுள்ள இறைவனின் அருள் ஆற்றலை அனுபவம் பெறும் பொருட்டு இம்மனித தேகமும் வேண்டிய சூழ்நிலைகளும் பிரபஞ்ச காரியங்களும் வழங்கப்பட்டு செயல்பட்டு கொண்டே உள்ளன. அணுதோறும் உள்ளவன் இறைவன். அந்த ஒரு கடவுள் ஆன்ம அணுவே தந்தையாகவும் மற்றொரு கடவுள் ஆன்ம அணுவே தாயாகவும் தோன்றி அவ்விருவரின் சேர்க்கையால் நாம் தோன்றியுள்ளோம். நம்முள் ஆன்ம ஒளிவிளக்காக விளங்குவதும் அந்த ஒன்றான பரம்பொருளே. இன்று நாம இருப்பதும் நம்மால் அறியப்படும் கடவுள் உண்மையும் அறியப்படும் அறிவுமாக 3 நிலைகளில் இருப்பதும் ஒன்றேயாகும். ஏகமான இறைவனே மனிதனில் இவ்விதமாக 3 நிலைகளாகவும் விளங்குகின்றார். நான், தான், நான் தானே, தான் நானே, தன்னானே. இதற்கு முன் வந்த பாடல்களிலெல்லாம் இறைவன் தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் நட்பாகவும் வந்து நமக்கு உதவுதல் விவரிக்கப்பட்டது. இந்த பாடலில் இறைவன் நமக்கு சொந்தமாக உறவாக இருப்பது பற்றி விவரிக்கப்படுகிறது. உனக்கு நான் உரிமை எனக்கு நீ உரிமை ஒப்புறும் உறவெல்லாம் உரித்தே என்னும் வரிகளால் இவ்வுலகில் உறவு, சொந்தம், நட்பு என்று இல்லாமல் யாரும் தனித்து வாழ முடிவதில்லை. ஏதோ ஒரு வகையில் ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் வாழ வேண்டியுள்ளது. இப்பாடல் வரிகள் உனக்கு நான் உரிமை என சொல்லுகின்றன. இங்கு நாம் இறைவனிடத்தில் நேர்முகமாக நின்று கொண்டு இறைவனை முன்னிலை இடமாக கொண்டு சொல்லுவதால் உனக்கு நான் உரிமை என உரிமையோடு சொல்லப்படுகின்றது. இறைவனை பல வகையிலும் உரிமை கொண்டாடினர் பக்தர்கள். அதனை பல வகையாக பிரித்தும் வழங்கியுள்ளனர். அவை தாசமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்பன. தாசமார்க்கம் என்பது ஆண்டான் அடிமை முறை கொண்டது. இதில் பக்தன் இறைவனை ஆண்டானாக கொண்டு தன்னை தொண்டனாக அடிமையாக கருதி பக்தி வழிபாடுகளுடன் தொண்டு புரிதல் முறையாகும். பக்தனின் இந்த உறவு முறை இறைவனிடத்தில் அவ்வளவு நெருக்கம் ஏற்படுத்தவில்லை. அடுத்தது சத்புத்திர மார்க்கம். இம்மார்க்கத்தில் பக்தன் இறைவனை தந்தையாகவும் தன்னை மகனாகவும் கருதி கொண்டு பக்தி செய்தல். இதில் இறைவனை இன்னும் கொஞ்சம் நெருங்கிச் செல்கின்றனர். சகமார்க்கம் என்பது இறைவனை நண்பனாக கொண்டு பக்தி செய்தல். இதில் இறைவனை மிக மிக நெருங்கிச் செல்கின்றனர். அடுத்தது சன்மார்க்கம். ஞான மார்க்கத்தில் இறைவனோடு நெருங்கிய தொடர்பு ஒன்றிய நிலை கிடைக்கப் பெறுகின்றது. பக்தி மார்க்கத்தையும் 4 வகையாம் மொழிவர். வடமொழியில்
தாசிய பக்தி, அதாவது தாசபக்தி, வாத்சல்ய பக்தி, சத்புத்திர மார்க்கம், சக்கிய பக்தி, சகமார்க்கம், மதுர பக்தி, உலகியல் தலைவன் தலைவி முறை என வகைப்படுத்தி கூறியுள்ளனர். மதுர பக்தியே தீவிரம் வரும்போது பிரேம பக்தி ஆக கொள்ளப்படும். பிரேம பக்தி மிக உயர்வானது. இதில் இறைவனை நாயகனாகவும் ஆன்மாவை தலைவியாக நாயகியாகவும் கொண்டு செலுத்தப்படும் பக்தியாகும். முன்னோர்கள் ஞானியர்கள் இவ்வித பக்தியினால் எத்தனையோ பாடல்களை பாடி வைத்துள்ளனர். முன் மார்க்கங்கள் எல்லாம் எத்தனையோ வகையான உறவு முறைகளை குறித்து கற்பித்து இறை வழிபாடுகள் செய்திருந்தாலும் அவைகளினால் அவர்கள் முழுமையான நிலையான இறை இன்ப வாழ்வை பெறவில்லை. இன்று வள்ளல் சன்மார்க்கம் காட்டும் உறவு ஆன்மநேய ஒருமைப்பாடு என்பது எவ்வுலகத்து எம்மனிதரும் ஆன்மநேய ஒருமைப்பாடு உடைய சகோதரர்களாக வாழ வழிகாட்டுகின்றது. இங்கு எங்கும் நிறைய தயாபெறும் பொருளே இவ்வுலக மக்களின் நிலையில்லா உறவு முறை போன்று அல்லாமல் ஒப்பற்ற சிறப்பான உறவாகவும் உரிமையாகவும் வழங்கி கொண்டுள்ளார். எனக்குனையல்லால் ஏன் துவாரிலேயே என் செய்யப் போகுவன் இவ்வுலகில். எனக்கு உரிமையும் உறவும் நட்பும் ஆக இருப்பது நீயே ஆவாய். உன்னையன்றி என்னை தாங்கி உதவுவோர் வேறு யாரும் இல்லை. எனவே உன்னுடைய அருளும் துணையுமின்றி இவ்வுலகில் நான் என்ன செய்ய இயலும்? மனக்குறைவதனால் மலங்கியே மயங்கி வாடினன் வாட்டனே அறிவாய். எல்லாவித உறவாகவும் துணையாகவும் இருக்கின்ற இறைவன் எங்கே என தேடி அலைய வேண்டியதில்லை. அந்த பரம்பொருள் எப்போதும் நம்முள் ஆன்ம ஒளிவிளக்காக தயா ஒளிவிளக்காக விளங்கி கொண்டுள்ளார். இவ்வுண்மையை அறியக்கூடிய மன அறிவையும் இம்மனித பிறப்பில்தான் பெற்றுள்ளோம். இருப்பினும் கடவுள் உண்மையை அறிய இயலவில்லை எனில் அதன் காரணம் மனம் குறைவு உடையதாக உள்ளது. இந்த மனமானது கட்டுக்கடங்காதது. அது அவ்வளவு எளிதில் ஒருமுகப்பட்டு நிற்பதில்லை. ஆகையால் இந்த மனதை குரங்கிற்கு ஒப்பிட்டு சொல்லுவர். குரங்கின் செயல்கள் எத்தகையது? அதிலும் அந்த குரங்கு கள் உண்டு தேள் கூட்டி பேய் பிடித்த குரங்கானால் அதன் ஆட்டமும் செயல்களும் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டது குறைவு உடைய மனத்தின் செயல்கள். மனம் பக்குவம் அடையாதவரை நாம் மலங்கியும் மயங்கியும் வாட நேருகின்றது. மலங்கியே என்பது நிலையில் தாழ்ந்து, மயங்கி உண்மையை உணராமல் இருக்கும் நிலை. மனிதனுக்கு துன்பங்கள் நேரும் பொழுது அவற்றின் காரணமாக மயங்கி புலம்பி இறைவனிடம் முறையிட்டு வேண்டிக் கொள்கின்றான். அப்பொழுது அவனது துன்பங்கள் நீங்குவதில்லை. காரணம், அவன் பக்குவப்படும் பொருட்டே இவ்வாறு துன்பங்கள் அவத்திகள் ஏற்படுகின்றன. இந்த உண்மைகள் எல்லாம் நிறைவுற்று குறைவுற்ற மனிதனுக்கு புலப்படுவதில்லை. மனம் குறை நீங்கி நிறைவுற்று சுத்த மனமாக மாறும்போது உண்மைகள் யாவும் உணரப்படுகின்றன. இந்த சுத்த மனத்தை அனுமக்குரங்கிற்கு ஒப்பிட்டு கூறுவர். மனம் சுத்தம் அடைந்தால்தான் கடவுளும் நாமும் ஒன்றாக பிரிவற்ற நிலையில் இருப்பதை உணர முடியும். இதனை பரமயோகம் என்று சொல்லுவர். பரமயோகம் என்பதனை திருவடி புகழ்ச்சியில் வரும் வரிகளால் நன்கு அறியலாம். திருவடி புகழ்ச்சியில் 28வது வரி மிக முக்கியமானது. பரிபாக வேதனவரோதயா வந்த பதபாவனம் பரமயோகம் என்பது. மனிதன் புலனின்ப வாழ்வில் மூழ்கி இருந்து கொண்டு தன்னை தேக வடிவனாக கருதி கொண்டு இறைவனை எங்கே இருப்பதாக எங்கோ இருப்பதாக எண்ணியும் அறியாமையால் மயங்கியும் கிடக்கின்றான். சில மனிதர்கள் இவ்வுலகத் துன்பங்களிலிருந்து விடுபடவும் மீண்டும் பிறவாமை வரம் பெறவும் முயன்று பலவிதமான போக யோக பெருமுயற்சிகளை கையாண்டனர். இம்முயற்சிகளினால் பலவித சக்தி சித்திகளை பெற்றாலும் முடிவில் உடலை நீத்து வாழ்வற்று சூன்யமாகி போயினர். இம்முடிவு உண்மை நிலைக்கு புறம்பானது ஆகும். இன்று சுத்த சன்மார்க்க நெறியினால் உண்மை உள்ளவாறு உணர்ந்து கொள்கின்றோம். இயல்பாகவே கடவுளும் நாமும் ஏகமாய் இணையாமல் இணைந்து கூடாமல் கூடியிருப்பதை அறிகின்றோம். இதுவே பரமயோக நிலை என கூறப்பட்டது. இந்த உண்மை நிலையினை அறியாமல் நாம் புற உலக மாயா இன்பங்களைக் கண்டு மயங்கி வாட்டமடைகின்றோம். நான் அடைகின்ற இந்த வாட்டமும் வருத்தமும் கூட நீ அறிவாய். தனக்குவை இருந்தேன் தனியென இருந்தேன் தன்னருள் தயபுரிவாயே. இவ்வுலகில் பொருள் இன்றி வாழ முடியாது என்பர்.
பொருள் இல்லார்க்கு இவ்வுலகமில்லை என்பதும் நாம் அறிவோம். அதே நேரத்தில் குவியலாக பொருள் இருந்தும் இறைவன் அருள் கிடைக்காவிடில் என்ன பயன்? கோடிக்கணக்கான பொன்பொருளும் அரண்மனை போன்ற வீடும் இருப்பதால் மட்டும் ஒருவர் இன்பம் அடைய முடியாது. ஒரு மனிதருக்கு இதை போலவே அளவற்ற பொருட்செல்வமும் அரண்மனை போன்ற பெரிய மாளிகையும் உள்ளது. ஆனால் அம்மனிதருக்கு பயங்கரமான நோய் உள்ளது. யாரும் அவர் அருகில் நெருங்க முடியாது. இதனால் என்ன பயன்? பொருளை கொண்டு அருளை வாங்க முடியாது. அருள் இருந்தால் போதும், அருளிலே பொருள் அடக்கமாகும். படியில் உழக்கு அடங்கும், உழைக்கில் படி அடங்குமா? அடங்காது. இதைப்போல அருள் இருந்தால் பொருளும் இன்பமும் தானே வந்தடையும். எனவே இறைவனிடம் நாம் வேண்டுவது அருளே. தன்னருள் தயபுரிவாயே என்பதால் தன்னருள் என்பது குளிர்ச்சி மிகுந்த என்ற பொருளை தருகின்றது. இனிய குளிர்ச்சி நிறைந்த அருள் தன்மையையே எனக்கு தயவுடன் வழங்க வேண்டும் என வேண்டப்படுகின்றது. தயை புரிவாயே என்பதில் நீ எனக்கு கட்டாயமாக அருள் பாலிக்க வேண்டும் என வலியுறுத்தலை தெரிவிக்கின்றது. மற்றபடி தயை புரியாயே என இருந்தால் அதில் வலியுறுத்தி கேட்கப்படும் தன்மை இல்லையாகும். மேலும் தயை புரிய வேண்டாம் என்பது போல அமைகின்றது. இப்பாடலில் தயை புரிவாயே என்ற சொல் அமைந்தது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். அன்று எழுதும் பொழுது இச்சொல்லை அமைக்கச் செய்தது எது? சொல்லாகவும் பொருளாகவும் வந்தது எது? இன்று இப்படி விரிவான தெளிவான கருத்துக்களாக வெளிவருவது எது? எல்லாமே அந்த உள்ளொளியின் அருள் ஆற்றலே. நித்தியமான அருள் ஒளியையே நமக்கு ஆன்ம வடிவமாக பெற்றிருப்பதை அதன் அருளாலே கண்டு நிற்கின்றோம் இத்தருணம். இது புறத்திருந்து சத்விசாரத்தார் கண்ட அகநிலையாகும். இவ் அகநிலை பொருந்தி வாழ்வதற்கே தயவு நெறிமுறை இப்போது நின்று வருகின்றதாம். இதுவே இங்கு தன்னருள் தயபுரிவாயே எனப்பட்டுள்ளது. அருள் அனுபவம் புறத்திருந்து அகம் சார்ந்து நிற்பது. தயவுதான் அகமிருந்து விரிந்து அனகம் நிறைந்து செயல்புரிய வேண்டப்படுகின்றது. தயவு புரி என்பது தயவை அருள் என்பதோடு புரி என்பது தேகம் ஆக கொண்டால் தயவுத்தேகம் சுத்தமாதி முத்தேகம் வழங்கு என வேண்டுவதாகவும் அமைந்துள்ளது. இத்தயவு வாழ்வு அல்லால் உலகில் பெறப்படும் சகல செல்வ போக மிக்க போக வாழ்வு பெறுவதால் என்ன நன்மை? தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு